அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும், மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்போ நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்குடலில் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, நிறைய சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் உரித்து வச்சிட்டேங்க. அப்புறம் குக்கர்லேயே வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு சீரகம் போட்டு சோம்பு போட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் வெள்ளைப்பூடை போட்டு வதக்கிட்டுறேங்க. அது கூட தக்காளி போட்டு வதக்கியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து குழம்பு மசாலு, அதாவது குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், அது கூட கொஞ்சம் இதை மட்டும் போட்டு நல்லா நான் வதக்கிட்டேங்க. வதக்கிட்டு குடலையும் போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆட்டி ஊற்றிருந்தேன். அதில் என்னென்ன போட்டேன்னா, சோம்பு, தேங்காய் சில்லு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு, அது கூட கொஞ்சம் வீட்டு மசால் தூள் எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி அதை அப்படியே போட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துச்சுங்க. அப்புறமேலு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாமே சரி பார்த்துட்டு, அப்புறம் குக்கரில் வச்சு 4 விசில் 5 விசில் விட்டேங்க. அடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா, அழகான ஒரு கிரேவியாக வந்திருந்தது. இது சுட சுட சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதைத்தான் இன்றைக்கி நான் செஞ்சேங்க. நன்றி, வணக்கம்.